Chai with Chitra. இந்த அலைகள் வதிலை படத்தை கிருஷ்ணா தேட்டரில் பல முறை, அதுவும் எண்ணிக்கையே இல்லை. அது அது எதுக்காக 1000 தாமரை மொட்டுக்களை பாட்டுக்காக பார்த்தோமா, இல்லை சிலுவையும் பூணூலை தந்து கிளைமாக்ஸுக்காக பார்த்தோமா, இல்லை ஓப்பனிங்கில் வாடி என் கப்பக்கிழங்க அதுக்காக பார்த்தோமா, அப்புறம் தரிசனம் கிடைக்காதா தகதோம் 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 தகதிய தகதியதோ தகதோம் 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 தகதோம். ஐயோ கேட்டுக்கிட்டு அப்போ எங்களுக்கு ரேடியோவை தவிர வேறு எதில் கேட்க முடியும்? தேட்டரில் தான் கேட்க முடியும். போய் ரசித்து ரசித்து அது மனப்பாடம் ஆகி ஊறி போச்சு. இது என்ன ஆகி போச்சு, முகுளம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடிமனசு உள்ளுக்குள்ளே போய் அந்த முகுளமே வந்து தூக்கத்தில் அது கனவு காங்க லெவலுக்கு சக்தி உள்ளதான் வைக்கிற லெவலுக்கு. அது தூக்கத்துலாம் நீ படம்னு பண்ணாக்கா பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்டே பண்ணு, ராதாபாரதி ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு தெய்வம் சொல்கிற மாதிரி அடிக்கடி மண்டைக்கில் வந்து சொல்லிக்கிறேன். உடனே ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் பண்ணுறது. இதுக்கு மெயினாக எனக்கு உணர்த்தினதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னாக்கா, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டரமாணிக்கம் எனது கிராமத்தில் படித்தேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு இங்கே சென்னை வந்துட்டேன். அப்பா அண்ணன் சகோதரன்லாம் இங்கே வேலையில் இருந்தாங்க, இங்கே வந்துட்டேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் கவிஞர் புலவர் புலமைப்பித்தன், தமிழாசிரியர். அது ஒரு கொடுப்பனை அடிச்சது. அப்புறம் வந்து 9th வந்து திருச்சிராப்பள்ளியில் எங்கள் அக்கா வீடுக்கு பக்கத்தில் அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஃபேமிலி. அப்போ அங்கே அம்பிகாபுரத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படித்தேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் பள்ளத்தூரில், ரவி பாரதி அண்ணனுக்கு கல்யாணம் பள்ளத்தூரில் பொண்ணு. அதனால் காரைக்குடியில் ஒரு வீடு எடுத்திருந்தோம். அதனால் அங்கே எஸ்எம்எஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லிவிட்டு அங்கே படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே வந்து முடியரசன் சொல்லிட்டு ஒரு பெரிய தமிழாசிரியர், புகழ்பெற்றவர் அறிஞர்களில், அவர் எனக்கு தமிழாசிரியராக கிடச்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் 11வது 11th மீண்டும் கண்டரமாணிக்கம் கிராமத்துக்கு நான் வந்து 11வது படிக்க ஸ்ரீ தண்டாயுதபாணி உயர்நிலை பள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என் வாழ்க்கையில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்களையும் நிறைய ஆசிரியர்களையும் பார்த்ததெல்லாம் என் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் விட்டுட்டு வரும்போது, இந்த ஊர் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமா, அது மாதிரி அந்த ஃபீலிங்கு ஊர் விட்டு வரும்போதெல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே பழகின பழக்கங்கள் எல்லாம் என் மைண்டுக்குள்ளே தேங்கி கிடந்தது ஆழ்மனதுக்குள்ளே. அதுதான் வந்து இங்கே வந்து இரவு நேரத்தில் தூக்க நேரத்தில் கூட என்ன ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் பண்ணியிருக்கு. அதுக்கு உந்துதலாக அமைஞ்சது அழகில் வயதிலையும் பன்னீர் புஷ்பங்களும். இந்த 2 சக்ஸஸ் ஆகிருக்குது. அப்போ அது ஒரு ஜோன், அது யாரும் இல்லாத ஜோன். ஆனால் மக்கள் மனசில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்குறவனுக்கும், அந்த வாழ்க்கையில் வயசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கும், அதுக்கு பின்னால் வரப்போகிறவனும் இப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தானே அப்படின்னு நினைக்க போகிறவனுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க மனசு தான் ஹீரோ. அங்கே யாரை வச்சோம்னாலும் இந்த மக்களுடைய மனசு தான் இங்கே ஹீரோ. அப்படி அதுக்கு ஒரு உருவம் இல்லை. அப்போ யாரை வேணாலும் பண்ணலாம். உருவம் இல்லாத இதுதான்னு நம்ம சொன்னோம்னாக்க நம்பிடுவாங்க. அதை காமிச்சோம்னா போதும் அப்படிங்கிறது என் மைண்டுக்கு தெளிவாக தெரிஞ்சது. இது 2 சக்ஸஸ் ஆகியிருந்ததுனால அந்த காலத்தில் நான் இறங்க ஆரம்பித்தேன். அது சம்மந்தப்பட்ட சீன்களை சினிமா வடிவமாக சேகரிக்க ஆரம்பித்தேன். சில உண்மை சம்பவங்கள் அனுபவங்களை எல்லாம் இப்போ சினிமாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிட்டோமே. இப்போ ராவா சந்தித்து மீட் பண்ணி பழகின அனுபவித்த விஷயங்களெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டு அதில் நாகரிகங்கள்ட்டையும் சென்சாரை மனசில் வச்சுக்கிட்டோம், மக்கள் சமுதாய சட்டத்திட்டங்களை மனசில் வச்சுக்கிட்டோம், அதை கோர்வையாக அதுதான் வைகாஸ் பண்ணாச்சு. அதை சொன்னேன் சார்ட்ட சொல்லிவிட்டு அது பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு கிளைமாக்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க சார். என்ன அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை சார், வேறு வழியே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார் அது அப்படின்னு. சரி உங்களை வச்சு நான் 10-20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன், என்ன அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சில ஐடியாக்கள்லாம் கொடுத்ததுனால தான். பட்டு அது உங்கள் மூலமாகவே வந்தாலும் வரட்டும், போனாலும் போட்டோம் அப்படின்னாரு. ஆனால் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இது சம்மந்தப்பட்டு செலெக்ஷன் போக்குவரத்து எல்லாம் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு புதுமுகங்களை எல்லாம் தேட ஆரம்பித்தான். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அதை சொல்லி. அந்த படத்துக்குள்ளே தேவா எப்படி வந்தார்? தேவா சார் வந்து இந்த ஒரு கேசட் ஒன்று தர்றேன்னு சொன்னார் இல்லைங்களா, மனசுக்கு ஏற்ற மகாராசா, அந்த கேசட்டை கொடுத்தாரு. அது போக
டிவோஷனல் கேசட்டு. அவரும் கவிஞர் காளிதாசனும் நிறையா பக்தி பாடல்கள், ஆமாம் ஆமாம். கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டு, அம்பாள் சம்மந்தப்பட்டு, முருகன் சம்மந்தப்பட்டு, எல்லா கடவுள்களையும் பற்றியெல்லாம் நிறைய பாடல்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த கேசட்டெல்லாம் அள்ளி கொடுத்தாரு. எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். எல்லாமே ஒரு பூஜைக்கு உகந்த பாடல்கள்னாக்கா எவ்வளோ மெலோடிஸ் கிடைக்கும். அப்படி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது வந்து மனசுக்கேற்ற மகாராசால ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன சினிமாட்டிக்கலாக வந்து அந்த பாடல் வந்து பிடிச்சதுக்கு காரணம் அந்த வரிகளும் அந்த இசையும் தான். அந்த டியூன் அவ்வளோ மென்மையானது. அந்த பாடல் என்னன்னாக்கா, ஆரங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க, ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருவானக்கா உறங்க, நான் உறங்க வழி இல்லையே ராசா, இங்கே அது எத்து போச்சு இந்த ரோசா அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலை பிரபாகர் சார்ட்ட போய் படிச்சுட்டேன். இது எந்த படத்தில் பாட்டி அப்படின்னா, சார் நம்ம என்னோட வேலை பார்க்குறாரு, நான் அவரோட வேலை பார்க்குறேன், தேவா சார்னு ஒருத்தர், அவர் மனசுக்கு ஏற்ற மகாராசாங்கிற படத்தில் போட்டது, ராமராஜன் சார் படத்தில். அப்படியா அப்படின்னு சரி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க. இது முன்னாலே நான் தேவாட்ட சொல்லியிருக்கேன். வந்து நான் படம் பண்ணனாக்கா, இப்போ எழுத்தாளராக இருக்கிற ரைட்டராக இருக்கேன், படம்னு ஒன்று பண்ணுறது கஷ்டம், படம் டைரக்ஷன் ஒன்று பண்ணனாக்கா நீங்கள் தான் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். கரெக்டாக வந்து இவர் ஓகே சொல்லிவிட்டு தேவா சாரை கூட்டிகிட்டு நேராக அடையாருக்கு கூட்டிகிட்டு போனேன். வாங்க சார் அப்படின்னு. உடனே தேவான்னு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வட்டி பிரபாஸ் சார் ரொம்ப வரவேற்றார். தேவா சாருக்கு கையெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொன்னார். சரி போச்சுங்க எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார். கேட்க அப்படியே என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானத்துக்கு வந்து அடையாறுலேயே எங்களுக்கு டிஸ்கஷனுக்கு வைகாசி பண்ணதுக்கு அவருக்கு நிறையா இங்கே வீடுகள்லாம் இருக்குது அடையாறில். அதில் ஒரு வீட்டில் எங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் கம்போசிங் வச்சுக்கலாம், ராதா பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ரூமில் அவர் வீட்டில் அப்படின்னு அங்கே கம்போசிங் வச்சோம். காலையில் 9 மணிக்கு வந்தார் தேவண்ணே. கதை முழுவதும் இதுக்கு இடையில குமரன் காலனியில் நாங்கள் குடியிருக்கும்போது தேவண்ணனை ஒரு தடவை டியூட்டி முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது 2 பேரும் நைட் டியூட்டி பார்த்துட்டு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். வீட்டுக்கு கூட்டி போயிட்டு நாங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை ஓரலாக தேவாண்ணட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒப்பீனியன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வேண்டிய ஆளுகள்கிட்ட தான் சொல்லணும், வெளியில் எங்கேயும் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ராதா நல்லா இருக்கிறதா சொல்லிட்டு, நீ வந்து இந்த அப்பா பேர் தெரியாமல் அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குறான்னு சொல்கிற பற்றியா, அந்த இடத்துல இங்கே பாரு ராதா இங்கே பாரு அப்படின்னாரு. டியூன் அப்படின்னு பாட்டு டேபிளில் கை வச்சுக்கிட்டு, கண்ணே கரிசல் மண்ணு பூவே தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே, சுடும் பாலை வனத்திலே பாறை நீளத்திலே தண்ணீரை தேடி நிற்கும் மானே. இதை ராகமாக படித்தார். இந்த ராகத்துக்கே நான் மெல்ட் ஆகிட்டேன். தந்தா தன நானா தனத்தானா நானா தனத்தானா தனத்தானா தனத்தன தானான தன்னான. அவர் அபிநயத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக அப்படின்னு பண்ணார் பாருங்க. வந்து மெல்ட் ஆகிட்டு பார்த்தா கம்போசிங்கில் வந்து உட்காரும்போது எழுதுகிறாரு கவிஞர், கண்ணே கரிசல் மண்ணு பூவே தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே, சுடும் பாலை வனத்திலே பாறை நீளத்திலே தண்ணீரை தேடி நிற்கும் மானே மானே. இவர் அறுவணித்த விடப்பட்டாரு. தானா கண்ணே கரிசல் மண்ணு பூவே தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே. இந்த சின்ன பொண்ணு தான் சாங்கு டைரக்டர் மணிவசன் சாரும் வந்து உட்காந்துட்டார் கம்போசிங்கில். ஆமாம், அவர் ஜூப்ளி ஆர்ட்ஸோட பிரபாஸ் சாரோட பார்ட்னராக இருந்தவராச்சே. அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால் பிரபாஸ் சார் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுல ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். வந்து உட்காந்துட்டார். அவரும் வந்து உட்காந்தாக்க டியூன் பாடுறாரு மணிவாசன். இல்லை வேறு தேவாசன் மணிவாசன் சார் உட்காந்துட்டார். அவரும் வந்து உட்காந்துருக்காரு கம்போசிங்கில். 9 மணிக்கு ஆரம்பிச்சது கம்போசிங். முதல்ல சின்ன பொண்ணு தான் சாங்கு தான். தன்னா தானண்ணா தன்னா அண்ணா அண்ணா தர தன்னா அண்ணா அண்ணா அப்படின்னு இந்த ஹார்மோனிய போட்டியில் தட்டுனாலே அந்த தபையில் இது டோலக்கு எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள், கிட்டாரும் டோலக்கம் சேர்ந்துனாக்கா நம்மளுக்கு ஒரு குஜால் வரும். ரெண்டாவது நம்ம கூட்டிகிட்டு வந்த மியூசிக் டேரக்டருங்கிறதோட அவரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்கு
குற்றால் வந்தது மாதிரி கொஞ்சம் கொண்டாடவும் வேணும் அப்படிங்கிற சமாச்சாரத்தில் நான் உறுதியாக இருந்தேன். ஒன்று மற்றவங்களாம் இப்படி தட்டிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா நான் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பிரபாகர் சாரை ஈர்க்க முடியும்னு குட்டிக்க விட்டு அவருக்கு குஷியாகி போச்சு. யாருக்கு? தேவாவுக்கு. நான் டேரக்டருக்கு பிடிச்சி போச்சு. ஓகே, அப்போ ப்ரொடியூசருக்கும் பிடிச்சிடும் அப்படின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. வந்து அழகாக வந்து கவிஞர் எழுதுறதுக்கு முன்னால் மணிவாசன் சார் வெடித்து போய் அவருக்கு பாடல் வந்துருச்சு. இந்த டியூனை கேட்க தன்னா தானா தன்னா அண்ணா அண்ணா தர தன்னா அண்ணா அண்ணா தானண்ணா அண்ணா தானண்ணா அண்ணா தன்னா அப்படின்னு போடுறாரு. இவர் மறுபடி கவிஞருக்காக போட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இந்த டைரக்டர் மணிவாசன் சின்ன பொண்ணுதான் அழைக்கப்படுது அம்மா அம்மா அடி அப்படி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார்? மணிவாசன் சார். அவர் குதிக்க விட்டு உடனே கவிஞர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே கவிஞர் ஆகிட்டோம். அதில் ஒரு வரி, தேனுக்குள் வீழ்ந்து சிறகு நனைந்த சிங்கார பூங்குயிலே தான தான. இந்த தேனுக்குள் விழுந்து நான் போட்ட வரி. எப்படின்னாக்கா இவங்க பண்ணுற கூத்தில் அந்த அதாவது ஃப்ரீயாக அந்த சந்தோஷத்தில் எல்லாருக்குமே வரி வருது. சூப்பர். அந்த மாதிரி ஒரு ராகம், அந்த மாதிரி ஒரு மெட்டு. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்கு. அதுக்கப்புறம் தண்ணி கூட எடுத்து அப்புறம் கண்ணே கரிசல் பண்ணி போய் அப்புறம் இந்த பப்பாளுக்கிற பழ வளர்க்குற பப்பாளி பழம் இதெல்லாம் சின்ன பிட் சாங் வேணும் அப்படின்னு கேட்டேன். அது டம்மு டம்முன்னு பயங்கர குஷியாகிட்டாங்க. யூனிட்டே, மியூசிக் யூனிட்டு, கவிஞர் கடகடன் போட்டாங்க. எல்லாரும் பாட்டுகள் சொன்னேன், நானும் சொன்னேன், நிறையா சொன்னேன். பிரபாசா சொல்ல ஆரம்பிச்சார். மணிவாசன் சொல்ல கூட இருந்தவங்களாம் அவ்வளவு இடம் கொடுத்தாரு. தேவா சார் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. எல்லோரும் சொல்கிறதையும் வாங்கி சேர்த்து பாடுவார். பாடும்போது அவங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டு போச்சுன்னா, இது தன்னோட பாடல், இது தன்னோட அந்த உணர்வை ஏற்றிட்டார். ஏற்றி குஜாலை சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு 9 சாங்கு, 3 பிட் சாங்கு, 6 பெரிய சாங்கு, 9 சாங்கு. 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் சாப்பாடு டைம் போக 6 மணிக்கு பேக்கப். பிரபாகர் சார் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி தான் அந்த கம்போசிஷன். பிரசாந்த் எப்படி கதாநாயகனா தேர்வானார் அந்த படத்துக்கு? நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு கதையை கட்டிட்டு பிரபாகர் சார் சொல்லிட்டாங்க. அன்பழைய பிரபாகர் சார் சொல்லி அதுக்குரிய இதில் யாரை பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸுகளை பார்த்தா +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளை பார்த்தாக்கா எனக்கு ஹீரோ மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வைகாசி பிறந்தாச்சு டயத்தில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 32 வயசு. இந்த சைட் அடிக்கிற சமாச்சாரம்லாம் முடிஞ்சு போய் காலம் கடந்து வந்தாச்சு. வந்துட்டு இப்போலாம் வந்து இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில், காலேஜுகளுக்கு பக்கத்துல எல்லாம் போய் நிற்கிறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு வந்து லிபர்ட்டி தேட்டருக்கு பக்கத்தில் மீனாட்சி கல்லூரியெல்லாம் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நிற்பேன். இருக்கும்போது யாராவது நடிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்போ வந்து நான் குடியிருந்த வீட்டில் எனக்கு பின்னாலேயே வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் அண்ணன் தம்பிங்க, 4 பேர். அவங்க அப்பா வந்து மியூசிஷியனு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுதான் ஏஞ்சலா. அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் ராஜாராம் அவரோட குழந்தை லெனிங்கிற பையனை கை குழந்தை அண்ணன் தூக்கி விளையாட்டு காமிச்சிருந்துச்சு. இப்போ பையனை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வரும். காவேரி இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க பார்த்து? இல்லை வரப்போக இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்று இன்டர்கட்டில் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், போட்டு வைக்கிறேன். அது என்ன ஸ்டேஜுங்கிறத கொண்டு வர்றேன். இப்போ வந்து பசங்க தினம் ஒரு 10 பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மள்கிட்ட வர்ற பசங்க எல்லாருமே வந்து ஆர்வக்கோளாறில் வர்றவங்களாக தான் இருந்தாங்க. அவங்கள செலக்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு சினிமாவை பற்றியெல்லாம் ஒரு 2 நாளைக்கு கேமரா முன்னால் நின்று நடிக்கிற லெவலுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸு இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. இதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், அதே நேரத்தில் நியூ ஃபேஸாகவும் இருக்கணும். அதே உண்மையிலே வந்து மேக்கப் போடாமல் ஒரு +2 படிக்கிற பையன் தான் வேணும். அதில் உறுதியாக இருந்தோம். சார்னு சொல்லிட்டாங்க. இந்த மார்க்கெட்டில் உள்ள நடிகர்களுக்கு பள்ளிக்கூட ட்ராயரை போட்டுவிட்டு அதெல்லாம் வந்து மீசியை வலிச்சு விட்டு மடித்து சீவிர சமாச்சாரம்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புதுமுகமாக வேணும், புதுமுகமாக தான் வேணும், ஒரிஜினலாக வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஏஜ் தான் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தோம். சாரும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்தோனின்னு சொல்லிட்டு ஒரு கதையாசிரியர், அவர் பிரபாஸ் சார்ட்டை வந்து கதை சொல்லுவார், நம்ம கதையில எல்லாம் கலந்துக்குவார். அப்புறம் பிவாசி சார்ட்டையெல்லாம் போகிற இருந்துவார். அவர் எல்லா இடங்களுக்கும் கதை சொல்கிறதுக்கு விவாதங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றவர். அவர் என் தங்கச்சி படித்தவர், அந்த கதை கூட அவர் தான்.
வந்துட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் பாரதி நீ அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, நான் ஒரு பையனை காமிக்கிறேன் வா அப்படின்னாப்ப. சரிண்ணு நீ வர்றதா இருந்தாக்கா வந்துட்டு அப்போ நான் டிவி ஸ்டேஷன் டியூட்டிக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து நான் தேவானெல்லாம் வந்து வாகினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடுப்பி ஹோட்டல் அங்கே ஒரு காஃபி சாப்பிட்டு அவர் லேம்பரட்டாஸ் போட்டு நான் டிவி வச்சாங்க எடுத்துக்கிட்டு போவோம். அப்போ அந்த 7 மணிக்கு நீ போவே இல்லை, அப்போ நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு. இப்போ ஜெய்யால்காஸ் நகைக்கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருந்தது. ஆமாம், அந்த கிரவுண்டுக்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்தோனி. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அங்கே கிரவுண்டுக்கிட்ட பாரு, அங்கெல்லாம் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு பாரு அப்படின்னா. எல்லாம் யூத்து பசங்க வந்து கும்பு கராத்தே ஒரு பக்கம், உடற்பயிற்சிகள் ஒரு பக்கம். பார்த்தா ஒரு தோட்டத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது போது ஒரு பையன் வந்து 2-3 தடவை ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு கொடுக்குறாப்ப. அது என் மனசில் பதியுது. அந்தோனி இந்த பையன் மற்றவங்களெல்லாம் விட அதிகமாக ஜம்ப் பண்ணுறான், கொடுக்குறான், மறுபடியும் ஜம்ப் பண்ணுறான், ஆர்வமாக செய்கிறான். அவன் யார் விசாரிக்க முடியுமா அப்படின்னு. சரி அவனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாப்ப. பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ டியூட்டிக்கு போயிட்டு வா ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வந்தாச்சு. பாராட்டி சொன்னாப்புல அது வந்து நடிகர் தியாகராஜனுடைய பையன் நீ பார்த்தது அப்படின்னாப்புல. எனக்கு ஷாக். என்ன ஷாக்குனாக்க, நடிகர் தியாகராஜன் டூயட் பாடிக்கிட்டு இருக்காரு, நம்மளை அவர் டூயட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் பெரிய பையன் இருக்காங்க, அவருக்கு இவ்வளோ பெரிய பையனா. அந்த ஷாக் முதல்ல பிரமிப்பு. அப்புறம் அந்த பிரமிப்பு முடிய விட்டு அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து விழுது. அவர் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரா? அவரே ஹீரோவாக நடிச்சுக்கிட்டேன், பையனை ஹீரோவாக்குனாக்க அவர் பையனோட அப்பாவாகிடணுமே. அப்போ சினிமாவை பற்றி யோசிப்பாங்கள்ல, இவர் தான் இப்போ பிரசாந்த் அப்பா அப்படின்னு சொல்ல வந்தார்னாக்கா அதை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு இருக்குமா, அது செய்வாரா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்துருச்சு. அவர்கிட்ட இதெல்லாம் நடக்கிறதாப்பா, நடக்கிற விஷயத்த பேசுவோம் அப்படின்னு ஆண்டனிக்கிட்ட நான் சொன்னேன். அட நீ பாப்பா பேசுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற. சரி நேராக கூட்டிகிட்டு போயிட்டான். யார் அவர் கொம்பேரி முக்கணும் அது இதுன்னு அப்போ போய்கிட்டு இருக்குது பெரிய லெவலில். மலையூர்மம்பட்டியான நினச்சாலே இன்னும் பயம் வரும், அலைகளும் இல்லை வில்லனை நினச்சாலே மோட்டர் பைக் சவுண்டு கேட்டாலே இன்னும் பயம் வரும். அந்த மாதிரியே பண்ணிட்டு வந்தவர். அப்புறம் ஹீரோவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடியே அப்படின்னு அந்த சாங்கெல்லாம் போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் சார் அவ்வளோ பெரிய கார்டன் சார், நடுவில் ஒரு மாளிகை சார், வந்து ராஜா காலங்களில் வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் உண்மையிலே ஒரு படை வீரரை வச்சுருக்காரு சிலையை கையில் ஈட்டியோட. அவர் வீட்டில் ஒரு அரண்மனை ஸ்டைல்லே இருந்தது. பார்க்கட்டி ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, நீ பேசுவா. இவர் ராதாபாதின்னு ரைட்டருங்க, ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. நம்ம அன்பாலயா பிரபாகர் சாருங்கிற ஒரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காரு. அப்படியா அப்படிங்க அவர் அவருக்கு தான் நினச்சிக்கிட்டாரு. உங்களுக்கு இல்லை உங்கள் பையனுக்கு. என்னப்பா சொல்கிறாங்க நீ அப்படி. ஆமாம் உங்கள் பையனுக்கு ஒரு சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கதையில் இருக்குது. நான் ஒரு கதையாசிரியங்கிற முறையில் சொல்கிறேன், இந்த கதைக்கு உங்கள் பையன் ரொம்ப பொருத்தமாக இருப்பாப்புல, நீங்கள் கதையை கேளுங்க அப்படின்னு. ஏப்பா இல்லைப்பா அந்த பையன் என் பையனை நடிக்கிற லெவலுக்கு அதுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டா நீ அப்படின்னு சகஜமாக அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சார் வந்து கேட்டார் தியாகராஜன் சார், சரி சொல்லுங்கள் சார் நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ டியூட்டிக்கு போகிறேன் சார், போயிட்டு வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு. முதல் படமாக இருந்த நிலையில் பிரசாந்த் எப்படி நடிப்பில் ஒத்துழைச்சார் அந்த படம்? பிரசாந்த் ஆல்ரெடி அவன் இது ஒரு புது மேட்ரு மாதிரியே தெரியாத லெவலுக்கு அவனை வளர்த்து வச்சுருக்காங்க. ஓ ஆமாம், ஏன்னாக்கா டான்ஸு ஃபைட்டு. முழுமையாக இந்த படத்தை திரையரங்கில் பார்த்தபோது எப்படி இருந்தது? திரையரங்கில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதில் இன்னொரு மேட்ரு கலந்துருக்கு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் மட்டும் போய் பார்க்கல, அதாவது கல்யாணம் ஆகிட்டு உங்கள் வைகாசி பிறந்தாச்சு படத்தை உங்களை அறிமுகப்படுத்தி விஜயகாந்த் அமணியண்ணன்லாம் பார்த்தாங்களா? வைகாசி பிறந்தாச்சு படம் பார்த்துட்டு விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு மாலை போட்டிருக்காரு. வந்துட்டு டேய் ராதா, ராதான்னு கூப்பிடுவார். டேய் ராதா.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.